ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாவ் பாஜி மசாலா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த பாவ் பாஜி மசாலாக்குரிய பண்ணு வந்துட்டு இப்போ ரெடிமேடாகவே பெரிய கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்குதுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த காய்கள் எல்லாம் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுக்க போகிறோம். குக்கரில் கூட வேக வச்சுக்கலாங்க. இப்போ 2 கேரட் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ 10 பீன்ஸ் வந்துட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சிடணுங்க காய்கள்லாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அந்த காய்கள் எல்லாமே. இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே பட்டரில் தாங்க செய்ய போகிறோம். பட்டர் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு ஒரு நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணுங்க. இப்போ தக்காளி 2 சேர்த்துக்கலாங்க. தக்காளி, கேரட்டு, பீட்ரூட் 3மே வந்துட்டு இந்த இதுக்கு நல்ல கலர் கொடுக்குங்க. கலர் வேணும்னா பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீளமாக கீரைனா பச்சை மிளகா சேர்த்தாச்சு. 2 மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு குடமிளகா சேர்த்துருக்கேங்க. இந்த குடமிளகா வந்து கொஞ்சம் வெந்த பின்னாடி சேர்த்தா தான் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் ஒரு வெங்காயம் போட போகிறோம், அது இதுவும் நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கணுங்க. மற்ற காய் எல்லாமே நல்லா மசிஞ்சிடணும். இப்போ பாருங்கள் வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த காய் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்புத்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு 2 மசிச்சு வச்சுருக்கோம், வேக வச்சு அதை ஒன்றா கலந்துக்கலாம். கலந்து நல்லா மசிச்சு விட்ருங்க. கரண்டியில் இன்னுமே நல்லா எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடட்டும். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரண்டிலேயே. இப்போ நல்லா மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இறக்குற கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இந்த பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுறணும். இப்போ இதுக்கு ஒரு பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி வரட்டும், இந்த மசாலாவோட கலந்து வரட்டும். இந்த வாசனை ஃபுல்லாக இப்போ நல்லா வீடு ஃபுல்லாக கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ கசூரி மேத்தி போட்டுக்கலாம். வெந்தயக்கீரையோட இலைகள் இது. இது போட்டால் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இப்போ மல்லித்தலை தூவி விட்டுக்கலாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மல்லித்தலை போட்ட பின்னாடி இந்த கசூரி மேத்தி 2யுமே சேர்த்து நல்லா நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி. இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு மசாலா. இப்போ வந்துட்டு ஒரு தோசை சட்டி அடுப்பு வச்சுட்டு பட்டர் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நம்ம பண்ணு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த நடுவில் வந்துட்டு பண்ணை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, பண்ணு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த வாசனை வந்துட்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பட்டர் சேர்த்தாக்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.